காஞ்சி மகா பெரிய சுவாமிகளிடத்தில் போய் ஒரு முறை கேட்டார்கள் மெய்யன்பர்கள், உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது? சங்கராந்தியா, தீபாவளியா, அனுமன் ஜெயந்தியா, ராமநவமியா என்று. 70 இப்போ இருக்கக்கூடிய பாலப்பெரிவா, 69 புது பெரியவா. கடல் கடந்து பெரியவாவினுடைய புகழ் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. அந்த பெரியவாவினுடைய திருநாமத்தை நூற்றாண்டு கடித்து, அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. மாத்ரு தேவோபவ, பிதுர் தேவோபவ, குரு தேவோபவ, தேவ தேவோபவ. இறைவனுக்கு முன்பாக குருவை சொல்லக்கூடிய அளவிற்கு குருவை கொண்டாடக்கூடிய தேசம் நம்முடைய பாரத தேசம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணில் ஆதிசங்கர பகவத்பாதாவும் மத்துவரும் ராமானுஜரும் நம்முடைய ராகவேந்திர சுவாமிகளும் நவீன காலத்தினுடைய சீரடி பாபாக்களும் போன்ற மகான்கள் நடந்து நடந்து தேய்ந்த மண் இந்த மண். அந்த வகையில் ஆதிசங்கர பகவத்பாதாவால் நிறுவப்பட்ட மகோ உன்னதம் வாய்ந்த காஞ்சி சங்கர மடத்தினுடைய அண்மையில் பீடாதிபதியாக, ஆச்சாரியராக, 71வது பீடாதிபதியாக சந்நியாச ஆசிரம தீட்சை பெற்றுக்கொண்ட கணேஷ சர்மா என்று அழைக்கப்பட்டு தற்போது ஸ்ரீ சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் என்று அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய சுவாமிகளுக்கு நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக நம்முடைய பணிந்த அனந்த கோடி நமஸ்காரங்களையும், நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக புதிய மடாதிபதிக்கு நம்முடைய வணக்கங்களையும் பதிவு செய்கின்றோம். நிறைய இணைய தொலைக்காட்சிகள் பிறப்பற நிகழ்வுகளில் அந்த மகான் பற்றி, குருவை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைய புலர்காலை பொழுதில் நம்முடைய குரு பரம்பராவை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த மண்ணில் அத்வைதத்தை பரப்புவதற்கு சில மகான்கள் இருந்தார்கள், துவைதத்தை பரப்புவதற்கு சில மகான்கள் இருந்தார்கள். ஆனால் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளிடத்தில் போய் ஒரு முறை கேட்டார்கள் மெய்யன்பர்கள், உங்களுக்கு பிடித்த பண்டிகை எது? சங்கராந்தியா, தீபாவளியா, அனுமன் ஜெயந்தியா, ராமநவமியா என்று. அவர் சிரித்து கொண்டே சொன்னார், சங்கர ஜெயந்தி. ஆதிசங்கர பகவத்பாதா என்று ஒருவர் காலடியிலே ஆரியாம்பிகை சிவகுருக்கு மகனாக பெற்று இந்த மண்ணுலகில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாலாபுரமும் ஆன்மீகத்தை பரப்பிய அந்த ஞான குரு தோன்றியிருக்கவில்லை என்று சொன்னால் இத்தனை பண்டிகைகள் இந்த மண்ணில் இல்லை என்று சொன்னார்கள். அந்த வகையில் ஸ்ரீ காஞ்சி மடத்தினுடைய முதன்மைக்குரிய மடாதிபதி, முதல் குருவின் குரு யார் என்று கேட்டால் ஆதிசங்கர பகவத்பாதா. இன்றைக்கு அண்மையிலே பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய 71வது சங்கராச்சாரியாருடைய பெயர் ஸ்ரீ சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் என்கின்ற திருநாமத்தை யாரு நம்முடைய 68க்கு இருந்த பெயரை மீண்டும் கால இடைவெளிக்கு பிறகு, நூற்றாண்டுகளுக்கு பிறகு தாங்கி இருக்கக்கூடிய இந்த கணேஷ சர்மா சந்நியாச ஆசிரம தீட்சையை அண்மையிலே பெற்றுக்கொண்டார். காமாட்சி சன்னதியிலே புனித நீராடி நம்முடைய 70வது ஆச்சாரியர் எடுத்து கொடுக்க உலகமே திரண்டிருந்து கண்கொள்ளா காட்சியாக நாம் பார்த்தோம். இந்த குரு பரம்பராவுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், ஆதிசங்கரர் முதல் குரு. நான் கீழேந்து மேலே போகிறேன். நம்முடைய 70 இப்போ இருக்கக்கூடிய பாலப்பெரிவா, 69 புது பெரியவா. அதுக்கு முன்பு 68 நாமெல்லாம் சொல்லக்கூடிய ஜெகன் புகழும் ஜெகத்குரு ஆதிசங்கரருடைய மறுவடிவு மகா பெரிய சுவாமிகள். அதற்கு முன்பு 67, 66 கலவையில் இருந்தார்கள். அதற்கு முன்பு 64, 63, 62, இந்த 65 மட்டும் தனி, இளையாத்தன்குடி காரைக்குடிக்கு பக்கத்தில். 64, 63, 62 கும்பகோணம். இந்த கடைசி ஒரு 7, 8 தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு போதும். ஏன்னா நீங்கள் போகும்போது அந்த அதிஷ்டானங்களுக்கு போய் பார்க்கணும். இப்போ உள்ள குருவினுடைய சிறப்பு என்ன என்றால், வேதத்தை முழுமையாக கற்றுணர்ந்தவர். எப்படி பகவத்பாதா ரிக் யஜுர் சாம அதர்வனம்னு சொல்கிறோமோ, அதுபோல் இவர் ரிக்வேத பண்டிதராக இருந்து வேதங்களை கற்று 2009 காஞ்சி மடத்தோடு தொடர்பு கொண்டு அதற்கு பிறகு மகாமக நிகழ்வில் பங்கெடுத்து பிறகு எல்லா வகையாக தன்னை நேர்த்தியாக்கி கொண்டே வந்திருக்கிறார். இறைவனுடைய கொடுப்பினை, நம்முடைய பாலப்பெரியானுடைய அருளாசி எல்லாவற்றையும் பெற்று இன்றைக்கு குரு பரம்பராவின் 71வது பீடாதிபதியாக இவர் பதவியேற்றிருக்கிறார். அண்மையிலே நாம் அமெரிக்க மண்ணில் இருக்கக்கூடிய நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுடைய மணிமண்டபம் பெரியவா கோவிலுக்கு சென்றிருந்தோம்.
அங்கே 70 ஆச்சாரியர்களுடைய பெயரை பொறித்து அவர்களுடைய உருவத்தோடு ஒரு அறையில் வைத்திருக்கிறார்கள். கண்கொள்ளா காட்சி, இதுவரைக்கும் எங்கேயும் நாம் பார்க்காத ஒரு சிறப்பு. கடல் கடந்து பெரியவாவினுடைய புகழ் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. அந்த பெரியவாவினுடைய திருநாமத்தை 100 ஆண்டு கழித்து 71வது பீடாதிபதிக்கு சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய இந்து சமயம் பெற்றிருக்கக்கூடிய பேர். குருவுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை. நான் அப்படியே அந்த நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய அந்த 70 ஆச்சாரியர்களுடைய படத்தையும் அந்த அறைக்குள்ளே பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய சூர்யா இருக்கட்டும், அரியா இருக்கட்டும், முரளி அண்ணாவாக இருக்கட்டும், ஆச்சாரிய பெருமக்களாக இருக்கட்டும், மெய்யன்பர்களாக இருக்கட்டும், அவ்வளவு நேர்த்தியோடு அந்த மணிமண்டபம் பல கோடி ரூபாய்க்கு கட்டி பெரியவருக்கு நித்திய பூஜைகள் எல்லாம் நடைபெறுகிறது. அனுஷம், பிரதோஷம், இதையெல்லாம் பார்க்கின்ற போது கடல் கடந்து நம்முடைய இந்து சமயத்தினுடைய பெருமையை கொண்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அலிவேலு மங்கா தாயாருக்கும் இந்த சீனிவாச சூரிய சுப்பிரமணிய ஐயருக்கும் மகனாக பிறந்து முறையாக கல்வி கற்று காவி உடுத்தி கமண்டலம் எடுத்து விட்டால் தாயன்பு கிடையாது, தந்தை கிடையாது, பந்தபாசம் கிடையாது, காமம் கோபம் எல்லாவற்றையும் துறந்து ஆச்சாரிய அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வந்திருக்கக்கூடிய அந்த புது 21வது பீடாதிபதிக்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை ஜெயா தொலைக்காட்சி தெரிவிப்பதோடு, வாய்ப்பு இருக்கின்றவர்கள் எல்லாம் பயணப்பட்டு மடங்களுக்கு சென்று மடாதிபதியினுடைய அருளாசியை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் குருவினுடைய பார்வையை பெற்றால் கோடி புண்ணியம். அது ஆனந்தத்தின் தொடக்கம். ஆச்சாரியருக்கு வணக்கத்தை செலுத்தி நற்சிந்தனையோடு மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். எங்கள் குழுவோடு சிந்திப்போம். ஜெய் ஜெய் சங்கரா.